பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 7 விதவை பெண் ஒருத்தவங்க வசித்து வந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரே மகன். அவங்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே தான் மகனை குறிச்சே தான் இருக்கும். தான் எப்படி போனாலும் பரவாயில்ல, மகனை நல்ல முறையில் வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும்னு தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. மகனுக்கும் தாய் மேலே ஒரு வெறுப்பு. ஏன்னா அவனோட படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப வசதியாக செழிப்பாக இருந்தாங்க. இவனுக்கும் நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அவன் விரும்புகிற மாதிரி வீட்டில் பொழுதுபோக்குக்குன்னு எந்த பொருளுமே இல்லை. அதை போய் தாய்கிட்ட போய் பேசினா அவங்க அம்மா சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்பாங்களாம். இந்த வார்த்தை மணிக்கு ஒன்றுமே புரியலை. இந்த தாயோ தன்னுடைய சரீரத்துக்கு தேவையான உணவை கூட எடுத்துக்காம தன்னுடைய மகனுடைய படிப்புக்காக தன்னுடைய உழைப்பு, வேர்வை, ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி நல்லபடியாக படிக்க வச்சாங்க. எப்படியோங்க ஒரு வழியாக அவன் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். தான் சொந்த ஊர்லேயும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அந்த வேலையோட பயிற்சிக்காக அவன் வெளியூர் சென்றான். அவனுடைய வேலைக்கான பயிற்சியை முடித்து திரும்பி வரும்போது அவனுடைய அம்மா படுத்த படுக்கையாக வியாதியில் இருந்தாங்க. இந்த வியாதிக்கான காரணம் என்ன என்பதையும் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க என்பதையும் தான் மகன்கிட்ட அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்களாம். இதை கேட்டதுமே அந்த மணியோட இருதயம் ரொம்பவே நொறுங்கிருச்சுங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபையை அப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் நம்ம மேலே வச்ச பாசம் என்ன என்பதையும், அதுபோல் நம்மளுடைய அம்மாவும் இப்படித்தான் அன்பு வச்சாங்கன்னு சொல்லி அந்த அன்பை நினச்சி அவன் கதறினான். அப்போ ஒரு முடிவெடுத்தான், அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு. உடனே நல்ல ஒரு மருத்துவரிடம் காண்பிச்சு வைத்தியமும் பார்த்தான். அவனுடைய அம்மா நல்லபடியாக பிழைத்து கொண்டாங்க. அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. திரும்பியும் அவனுடைய அம்மாவோட அன்பை அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, அதுபோல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலை உயர்ந்த இரத்தத்தை நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினாங்க. இந்த கிருபையை நமக்கு அவர் அன்பாக கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய தாயோ தகப்பனோ நண்பர்களோ செய்யவே முடியாத ஒரு அளவற்ற தியாகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறாருங்க. அதுதாங்க கிருபை. இப்படிப்பட்ட கிருபையை நம்மளோட இருக்கணும் நம்ம விரும்பினா, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள இயேசுங்கிற ஒரு கரத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சு கொள்வோங்க. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று. நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இனியவிளை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களாகிய உங்களுக்கென்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் வாரந்தோறும் தொகுத்து வழங்குகிறோம்.
நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இதை பார்க்கிறதோடு மட்டுமல்ல, உங்களை போன்ற அநேக குடும்ப பெண்களுக்கு இதை அனுப்பி வையுங்கள். அவர்களும் கர்த்தருக்குள்ள வளருவதற்கு, தங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பெண்களாகிய உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கருத்தோடு ஜெபித்து வருகிறோம். அநேக பெண்கள் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் எங்களிடத்துல தெரியப்படுத்துறாங்க. நீங்களும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களோடு நீங்கள் தெரிவிப்பீர்களானால், உங்களுக்காக தினந்தோறும் தேவ சமூகத்திலே ஒரு பிரேயர் டீம் மூலமாக நாங்க ஜெபித்து வருகிறோம். தனிப்பட்ட விதத்திலயும் உங்களுக்கு தேவையான ஆலோசனையை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த இனியவேளை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் இந்த நாளிலும் ஒரு காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த நாள்ல என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நான் காத்திருந்த பொழுது 2 பெண்களை குறித்து உங்களோடு பேசும்படி தேவன் என்னை பாரப்படுத்தினார். யார் அந்த 2 பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேதத்திலே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி 2 பெண்களை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல உள்ள யாகேல், இன்னொன்று புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிற இயேசுவின் தாயாகிய மரியாள். இவங்க 2 பேரும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல, ச்சே என் வாழ்க்கை இப்படி ஒரு சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கே, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கல்ல. என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை, எப்பயுமே நான் வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையினால அழுதுகிட்டு ஒவ்வொரு நாளையும் நான் தொடங்குறேனே, என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கிறது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதாங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உண்மையாகவே நீங்க கொடுத்து வச்சவங்கங்க. இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கங்கிற வார்த்தைய ஆண்டவர் கேட்க வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பிளஸட் பீப்புள், பிளஸட் விமன் அப்படிங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. யாகேல குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அவங்களுடைய காரியங்கள், அவங்கள எப்படி ஆண்டவர் இந்த இடத்துல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் அறிஞ்ச ஒரு சத்தியமா இருக்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலையும் யாகேல குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க வாழ்ந்த காலத்துல அநேக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்களை யாபீன் அப்படிங்கிற ஒரு ராஜா கொடூரமா அவங்கள ஆளுகை செய்துட்டு இருந்தாங்க. தேசத்துல அமைதல் இல்லாம இருந்தது. வாலிபர்கள், சிறு பிள்ளைங்கள், வயதானவர்கள் எல்லாரும் ஒடுக்கப்பட்டாங்க. பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில அந்த தேசத்தின் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, அடிமைத்தன வாழ்க்கை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படி தேவன் நியாயாதிபதியாக தெபோரால கொண்டு வந்தாங்க. அந்த தெபோரால் வாழ்ந்த காலத்துல பாராக் அப்படின்னு சொல்லி ராஜா இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த கொடுமைப்படுத்தின அந்த ராஜாவுக்கும் விரோதமாக யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்திலே சிசரா அப்படிங்கிற ஒரு சேனாதிபதி யாபீன் என்ற ராஜாவுக்கு படைத்தலைவனா இருந்து யுத்தத்தை நடப்பிக்கும்படி போறாங்க. ஒரு பக்கம் சிசரா, இன்னொரு பக்கம் பாராக். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பிய ஒரு கூட்டம் உண்டு. இந்த கூட்டத்தை மேற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில யுத்தத்துல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக பாராக் தெபோராளை தேடி வராங்க. தெபோராள் ஒரு பெண் தீர்க்கதரிசியா இருந்தாங்க, பெண் நியாயாதிபதியா இருந்தாங்க. அவங்க ஒரு குடும்ப தலைவிதான், அவங்க ஒரு குடும்ப பெண்மணி தான். அவங்களுடைய கணவர் பேர் லபிதோத் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்ப அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளையும் பார்க்கணும். அவங்கள கொண்டு தேவன் என்ன நோக்கத்தோடு இந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு தரிசனத்தோட அந்த பொறுப்பை கொடுத்தாங்களோ, அந்த பொறுப்புகளையும் அந்த தெபோரால் நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க. யுத்தத்துல வெற்றி நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை பாராக்கின் இடத்துல தெபோரால் தெரிவிக்கிறாங்க. ஆனா பாராக் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு யுத்தம் செய்யறதுக்கு பயம். அவங்க எப்படி இந்த காரியத்துல நம்ம மேற்கொள்ள முடியும், ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், எனக்கு பயமா இருக்கு. இவங்க இவ்வளோ தூரம்
பலத்த ஒரு கூட்டமா இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட 900 இருப்பு ரதங்கள் இருக்கு, நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு பயத்தோடு பாராக் காணப்படுறாங்க. அப்போ பாராக் தெபோராள்கிட்ட சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா நீங்க வரணும் இந்த யுத்தத்துல, நீங்க இந்த யுத்தத்துல என் கூட நீங்க தோள் கொடுக்கணும், முன்னின்று இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தெபோரால வருந்தி அழைக்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தெபோரால யுத்தத்துக்கு கிளம்பி போறாங்க. ஆனா இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில இதே சமயத்துல ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணி தான் யாகேல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த யாகேல் வந்து அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டாலும் அவங்களால யுத்தத்துக்கு போக முடியாது. அவங்க சூழ்நிலை வேற. அவங்க கூடாரத்துக்குள்ள தான் வாசமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவங்க. அப்ப அவங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் தெரியுது. சிசராக்கும் பாராக்குக்கும் இடையில இன்னைக்கு யுத்தம் நடக்க போகுது. தெபோராள் போறாங்க. இன்னைக்கு வெற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதை மனதுல நினைத்து சிந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களால யுத்தத்துல பங்கு பெற முடியவில்லை. இன்னைக்கு இதே போல சூழ்நிலையில தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்களாகிய நீங்களும் இருக்கலாம். 4 சுவருக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா இருக்குதே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் மனசுல எவ்வளோ ஆசைகள் வச்சிருக்கிறேனே, எவ்வளோ விருப்பங்கள் நான் வைத்திருக்கிறேனே, இதெல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். உங்க கணவர் உங்களை அடைத்து வைத்து, இப்படிதான் நீ சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இதை நீ செய், வீட்டை நல்லா ஒழுங்குபடுத்து, வீட்டை நல்லா அலங்காரப்படுத்து, வீட்டுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீ செய், சமையல் நல்லா டேஸ்டா செய்யணும், வீடை சுத்தமா வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பல ரூல்ஸ் போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பயங்கர கடுமையாக்கி உங்களை ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கூடாரத்துக்குள்ள வைத்திருக்கிறத போல நீங்களும் ஃபீல் பண்ணலாம். ஆனா யாகேலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளை தேடி வந்தது போல இன்றைக்கும் உங்களை தேடி ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டியை தருவாருங்க, வாய்ப்புகளை தருவாருங்க. நீங்க பயப்பட வேண்டாம். ஐயோ, நான் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, எப்படிலாம் என்னை தெரிந்து கொண்டாரு, நான் ஆண்டவருக்காக நான் செயல்படணும்னு நான் நினைக்கிறேனே, என்னுடைய குடும்பம், என்னுடைய மாமனார், என்னுடைய நாத்தனார் இப்படிப்பட்ட ஒரு சிறைக்குள்ள இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட கிளியை போல என் வாழ்க்கை இருக்குது, ஒரு சுதந்திர பறவையை போல சிறகடித்து வான்ல பறக்க முடியாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களாங்க? அருமையான சகோதரியே, அருமையான பெண்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அருமையான மகளே, நீ என் பார்வையில விலையேற பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை கூடார வாழ்க்கையா 4 சுவருக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளோ ஒரு அழகான வார்த்தைய ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்க சொல்லும் பொழுது நீங்க ஏங்க கவலைப்படணும்? நல்லா ஜம்ப் பண்ணி சந்தோஷமா குதிச்சு ஆண்டவரை நீங்க பிரைஸ் பண்ணணும். ஆண்டவருக்கு நீங்க மகிமை செலுத்துறவங்களா நீங்க வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாருங்க. யாகேல் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? யாகேலுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருந்தது உண்மைதான். ஆனா அவங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அமர்ந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த காரியத்துல அவங்க செயல்பட்டது, அவங்க தைரியமா செயல்பட்டது, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஞானம், ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க எதிர்கொண்ட பார்வை, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமா தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்மணியா இருந்திருப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இருக்கிற அந்த உறவுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள நீங்க இருக்கிறவங்களா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. உலகம் உங்களை நேசிக்காம இருக்கலாம், உங்க கணவர் உங்களை நேசிக்காம இருக்கலாம், நான் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், உங்க பிள்ளைங்க உங்களை புரிந்து கொள்ளலன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், என்னுடைய மாமியார், என்னுடைய குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிரா இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையோ மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறாருங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. யாகேல் தேவனுடைய படையில் அங்கத்தினரா மாறிட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இப்படிதான் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாருங்க. ஒருவேளை தேவனுடைய படங்கிறது களத்துல இறங்கி யுத்தம் செய்கிற தெபோராளா அல்லது ஒரு பாராக்கா இருந்தாங்க, யுத்த புருஷர்களா இருந்து அந்த நாள்ல யுத்தத்தை மேற்கொண்டாங்கல்ல, அவங்கள போல இல்லை என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க.
நீங்க சிறைக்குள்ள அடைபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலோ, 4 சுவருக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலோ, உங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, "என்னுடைய படையில நீ இருக்கிற மகளே" அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, தேவனுடைய படையில நீங்க இருக்கிறீங்கங்க. நீங்க அவருடைய ஆர்மில ஒன் ஆஃப் த பார்ட்னர். இத காட்டுல உங்களுக்கு என்னங்க வேணும்? ஆண்டவர் உங்கள நேசிக்கிறாரு. ஆண்டவர் அவருடைய மிலிட்டரி ஃபோர்ஸ்ல உங்கள ஒரு போர் வீரரா வச்சிருக்கிறாருங்க. ஒருவேளை அங்க போய் ஒரு ஆயுதத்த கையில ஏந்தி, ஒரு அருவாளையோ அல்லது ஒரு பட்டயத்தையோ ஏந்தி, ஒரு வில்லையோ ஏந்தி நீங்க யுத்தத்துல நிக்காத ஒரு யுத்த பெண்மணியா இருக்கலாம். ஆனா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்மணியா இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, "நீ என்னுடைய படையில இருக்கிற மகளே. நீ என்னுடைய யுத்தத்தை நீ செய்து கொண்டிருக்கிற மகளே" அப்படின்னு சொல்றாரு. அவருடைய படையில இருக்கிற ஒரு பெண்மணியா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே தேவன் உங்களைக் கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். சாதாரண பெண்களா நீங்க இருக்கலாம். ஆனா சாதாரணமான பெண்களாகிய உங்கள கொண்டு தேவன் இந்த நாளில சாதனையை படைக்க விரும்புகிறார். நீங்க வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் அப்படின்னு உங்க வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இல்லங்க. உங்க மேல ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. கூடாரத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த அந்த யாகேல் இன்றைக்கு வெற்றி என்னால கிடைக்கும் சொல்லி சிறிதளவு கூட அவன் நம்பி இருக்க மாட்டான். ஆனா அந்த வாய்ப்பை தேவன் அவளை தேடி அனுப்பும் பொழுது அந்த காரியத்தை அவள் தைரியமா ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வருகிறான். சாதாரண யாகேல். இன்னைக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கை சாதாரண பெண்மணியா இருக்கலாங்க. ஆனா தேவனுடைய படையில நீங்க இருக்கிறீங்க. தேவனுடைய யுத்த புருஷனா, யுத்த புருஷியா, யுத்த பெண்மணியா நீங்க இருக்கிறீங்கங்கிறத மறந்து போயிறாதீங்க. நான் என்ன யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? முழங்கால் போடுங்கங்க. தேவ சமூகத்துல முழங்கால் போடுங்கங்க. ஆண்டவரிடத்துல எல்லா காரியங்களையும் நீங்க தெரியப்படுத்துங்கங்க. உங்க பிரச்சனைய தெரியப்படுத்துங்க. நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஆண்டவர்ட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க முழங்கால் தான் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க முடியும். ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணுற தேவன் உங்க கூட இருக்கிறாங்க. எஸ்தருக்கு எப்ப வெற்றி கிடைச்சுச்சு? அவங்க தோழிகளோடு இணைந்து 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்துல ஜெபித்தாங்க. ஜெபித்து அந்த நாள்ல 128 நாடுகளிலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் எஸ்தரை பயன்படுத்தினாங்கங்க. இன்னைக்கு உங்களை கொண்டு தேவன் எழுப்புதல தேசத்துல கொடுக்கணும்னு விரும்புகிறார். சபைகளில கொடுக்கணும்னு விரும்புகிறார். நீங்க போகிற இடங்களில தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்க படையில என்னை இணைத்துக்கோங்கப்பா. ஆண்டவரே உங்க படையில நான் ஒரு பார்ட்னரா நான் ஜாயின் பண்றேன் இயேசப்பா. நான் யுத்த வீராங்கனையா, யுத்த பெண்மணியா முழங்கால் யுத்தம் பண்ணி எல்லா காரியங்களையும் நான் உங்க சமூகத்துல நான் சாதிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேளுங்க. நீங்க சாதாரண பெண்மணி அல்ல. நீங்க சாதிக்க பிறந்தவங்கங்க. மறந்துடாதீங்க. தேவனுடைய படையில யாகேல் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். 2வது அவங்க மூலமா நம்ம கற்றுக்கொள்ற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து அவங்க வெற்றியை சுதந்திரிக்கிறாங்கங்க. அவங்க கையில பெரிய ஆயுதங்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்க கையில இருந்தது என்ன தெரியுமா? ஒரு சுத்தியல், ஒரு கூடார ஆணி இருந்துச்சு. இத வச்சு தேவன் அந்த நாள்ல வெற்றியை தர்றாங்க. அந்த வழியா சிசரா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. உயிருக்கு தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ரதத்துல இருந்து இறங்கி எங்கேயாவது ஏதாவது ஒரு கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சு என் உயிரை காப்பாத்திர மாட்டேனா? இந்த யுத்தத்துல நான் தோத்து போயிட்டேன். எங்க ஜனங்கள் தோத்து போயிட்டாங்க. எனக்கு தோல்வி நிச்சயம். என் உயிர் போகுது. எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளும்படி அந்த கூடாரங்களை தாண்டி ஒவ்வொரு கூடாரங்களையா தாண்டி போயிருப்பார். ஒருவேளை யாகேலுடைய கூடாரம் மட்டும்தான் அந்த இடத்துல கூடாரம் போட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அநேக கூடாரங்கள் இருந்திருக்கும். எல்லா கூடாரங்களும் அடைபட்டு இருந்திருக்கும். அநேக கூடாரங்கள்ல பெண்கள் அழுது கொண்டிருந்திருப்பாங்க. அவங்கவுங்க வேலைகளை பார்த்து கொண்டிருந்திருப்பாங்க. பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க, துணி துவைச்சிட்டு இருந்திருப்பாங்க, சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த யாகேல் மட்டும் இன்னைக்கு என்ன நடக்க போகுது? இன்னைக்கு எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க போறாங்களா? இன்னைக்கு வெற்றி எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு அதை குறிச்சு சிந்திச்சு அதையே யோசித்து கொண்டிருந்தாங்க. அதனால வெளியில எட்டி பார்த்தாங்க. என்ன நடக்குது? என்ன நேரிட்டு கொண்டிருக்கிறது? எங்களுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட போறாங்களா? அப்படிங்கிறத குறித்து பார்க்க
பார்க்கும்படி அவங்க வெளியில கவனிக்கும்படி வந்தாங்க. அப்பொழுதுதான் சிசரா ஓடுறத பார்த்து, "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லி அவங்கள வெல்கம் பண்ணி, உள்ளார அவங்க கூடாரத்துக்குள்ள அவங்கள அனுமதிச்சு, அவங்களுக்கு தேவையானத குடுக்குறாங்க. அவர் கேட்டது தண்ணி தான் கேட்கறாங்க. தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க வீட்ல இருந்த பால அவங்க எடுத்து அவங்க கரங்கள்ல குடுக்குறாங்க. குடிக்கும்படி குடுக்குறாங்க. நம்மளா இருந்தோம் தண்ணி தானே கேட்கறாரு. தண்ணிய குடுப்போம்னு சொல்லியிருப்போம். நம்ம வீட்டுக்கு டீ போடணும், நம்ம பிள்ளைக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பால குடுக்குறக்கு மனசு வராது இப்போ உள்ள பெண்களுக்கு. ஐயோ! இங்க கெஸ்ட் வந்துட்டாங்களே! எங்க வீட்ல 1 டம்ளர் பால் தானே இருக்கு. இத போய் நான் இவங்களுக்கு குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, எப்படி நீ என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு சாயந்தரம் வந்த உடனே டீ போட அப்படின்னு சொல்லி நம்ம குடுத்துருக்க மாட்டோங்க. ஆனா, அந்த யாகேல் வாய்ப்புகள தேடி தேவனுடைய படையில ஒரு அங்கத்தினரா இருந்ததுனால, அந்த பயன்படுத்தி தண்ணிய கேட்ட அந்த சிசராவுக்கு அவங்க பால குடுக்குறாங்கங்க. பால குடுத்தா நல்ல அயர்ந்த நித்திரை குழந்தைகளுக்கு வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல தான் அந்த நாள்ல பால குடுத்து, "நீங்க ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா போர்வை எடுத்து சமுக்காளத்த எடுத்து என்ன செய்றாங்க? பொத்தி விடுறாங்க. ஒருவேள போர்வை வச்சு பொத்தல அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா கூட அவர் என்ன செஞ்சுருவாரு? படக்குன்னு முழிச்சுருவாரு. அதனால நல்லா அயர்ந்த நித்திரை வரணும் அப்படின்னு சொல்லி பாலையும் குடுக்குறாங்க. பாலோடு சேர்த்து அவங்கள என்ன செய்றாங்க? நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி அயர்ந்த நித்திரைய வர வைக்கிறதுக்காக சமுக்காளத்த எடுத்து நல்லா அவங்கள கவர் பண்ணிடுறாங்க. இவர் யுத்தத்துல போராடி தோத்து வேதனையோட ரொம்ப டயர்ட் ஆகி களைப்போட அவர் வந்து நல்லா என்ன செஞ்சுட்டாரு? தூங்கிட்டாரு. தூங்குன உடனே இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? கூடாரத்துல வைத்திருக்கிற அந்த ஆணிய எடுத்து அவங்க வீட்ல இருக்கிற சுத்தியில வைத்து தலையில ஒரே அறையா என்ன செய்றாங்க? அறையிறாங்க. அந்த தலையில செல்லப்பட்ட அந்த ஆணி அவருடைய தலை நெற்றியில பாய்ந்து அவருடைய உயிரே என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க. சத்துருவை நம்முடைய கரங்களில தேவன் கொடுக்கிறாருங்க. சத்துருவை மேற்கொள்ள சகல அதிகாரத்தையும் பெண்களாகிய உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறாருங்க. உங்களுக்கு வருகிற போராட்டம் சத்துருவினால வருகிற போராட்டம். நீங்க நினைக்கிறீங்க இது மனுஷங்களால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லங்க. இது சத்துரு உங்க மூலமா இந்த காரியத்த கொடுத்து குடும்பத்துல சமாதானத்த குலைக்கணும். குடும்பத்துல பிரிவினை உண்டாக்கணும்னு சொல்லி அவன் பல விதத்துல போராடி கொண்டிருக்கிறாங்க. நீங்க அந்த போராட்டத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா, தேவ ஞானத்தோடு செயல்படணும். உங்களிடத்துல இருக்கிறத கொடுத்து நீங்க தேவனுக்காக செயல்படுகிற யுத்த பெண்மணியா எழும்பணும். அவ சாதாரண சுத்தியல். இத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அவர் உயிர் பிழைச்சுட்டாருன்னா, என் உயிர் போயிருமே. அவர் கைய கால வெட்டி என் கையில இருக்கிற சுத்தியில வச்சு அவர் ஒரு போடு போட்டார்னா, நான் செத்து போயிருவேனே! அப்படின்லாம் அவ பயப்படவே இல்லங்க. ஆண்டவர் ஜெயத்தை தருவார்ன்னு விசுவாசத்தோட தைரியமா அந்த காரியத்துல ஜெயத்தை சுதந்தரிச்சா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. தேவை நிறைந்த தேசம், தேவை நிறைந்த மக்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மட்ட இருக்கிறத நம்ம ஆண்டவருக்காக நம்ம குடுக்கணுங்க. நம்ம நேரத்தை கொடுக்கணும், நமக்கு தாளந்த குடுக்கணும். நம்ம இடத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்காக நம்ம குடுக்கணும். 3 டீய நம்ம ஆண்டவருக்காக குடுக்கணுங்க. டைம், டேலண்ட், ட்ரெஷர். அந்த 3 டீயும் ஆண்டவருக்காக கொடுத்து, ஆண்டவருடைய படையில உங்களையும் ஒரு அங்கத்தினரா நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க. அவர் உங்கள சேர்த்துக் கொள்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாருங்க. நீங்க எப்பயுமே ஆண்டவருக்கு என்று செயல்படுகிற பெண்மணியா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கூடாரங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தது போல, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்கள். வீட்ல தான் நீங்க குடியிருக்கிறீங்க. ஆனா, ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்றாரு, "நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் மகளே" அப்படின்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டுல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணிய குறித்து நம்ம பார்க்க போறோம். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள். "ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்" அப்படின்னு சொல்லி அவங்கள தேவதூதன் வாழ்த்துகிறாங்க. திருமணத்துக்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான். வாலிப வயது. அந்த நாட்கள்ல அநேக பெண்கள் மேசியா ஏன் வயிற்றில பிறக்க மாட்டாரான்னு சொல்லி காத்திருந்தாங்க. ஆனா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் மரியாளுக்கு கிடைச்சிருக்கு. வாலிப வயதுல இருக்கிற அந்த அருமையான மகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அவ லைஃப்ல ஒரு 2 பிரஷியஸான கேரக்டர நான் இந்த நாள்ல நான் யோசிச்சு பார்த்தேன். அத இன்னைக்கு உங்க மத்தியில நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அந்த 2 பிரஷியஸான கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, அவள் கிருபை பெற்றவங்களா இருந்தாங்க. கீழ்ப்படிந்தவங்களா இருந்தாங்கங்க. கிருபை பெற்றவங்க அப்படின்னு சொன்னா, தகுதி இல்லாத ஒருவருக்கு தேவனால கிடைக்கிற ஒரு தயவு தான்
கிருபை அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த காரியத்துக்கு எலிஜிபிளான பர்சன் கிடையவே கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்த அவங்க மேல வைத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிற எல்லா பெண்களையும் பார்க்கறாங்க. ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் பிதாவானவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த பிதாவுடைய கண்கள்ல மரியாளுக்கு தயவு கிடைத்தது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய இன்னர் குவாலிட்டிஸ், அவங்களுடைய காரியங்கள் அனைத்திலையும் ஆண்டவர் கண்கள் அவங்க தயவு பெற்றவங்களா இருந்தாங்க, கிருபை பெற்றவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் அந்த கிருபையை நிச்சயமா உங்களுக்கு தந்திருக்கிறாருங்க. நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களா? அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைங்க. இந்த உலகத்துல 3 நேர சாப்பாடு உங்களுக்கு கிடைக்குதா? இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைங்க. உங்களுக்கு நினைச்ச நேரத்துல நினைச்ச நபரோட நீங்க பேசுறீங்களா? இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைங்க. இது நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைங்கிறத மறந்து போயிடாதீங்க. சுவாசிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான காற்றை சுவாசிச்சு கொண்டு இருக்கோம் பாருங்க. எத்தனை பேர் அவங்க வென்டிலேட்டர்ல வச்சு அவங்களுக்கு செயற்கை சுவாசத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல அவங்க பிரீத்திங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரா? அது ஒரு கிருபைங்க. மரியாளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கிருபைய இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாருங்க. நீங்களும் தேவ சமூகத்துல கிருபை பெற்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறீங்கங்க. 3 கொரோனா வந்தது. அந்த கொரோனால எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை ஜீவனோடு காப்பாத்தி இருக்கிறாரே, இன்னைக்கு உங்களை உயிர் வாழ வைத்திருக்கிறாரே, இது எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைங்க. கிருபைங்கிறத மறந்து போயிடாதீங்க. இந்த வருஷத்தின் துவக்கத்தை பார்த்த அநேகர் இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள போகவே முடியல, மரித்து விட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய கிரேஸ் உங்க மேல இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ காரியங்களை ஈவா கொடுத்திருக்கிறாரு, கிருபையா கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபையை நீங்க போக்கடிக்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து வேதனைப்படுவாரு. என் பிள்ளைக்கு நான் எவ்வளவோ கிரேஸ் நான் ஃபேவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே, இந்த கிரேஸ் மறுபடியும் மறுபடியுமா அநேக கிருபைகளை தந்திருக்கிறார். ஆனா அந்த கிருபைகள் எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அதை நம்ம போக்கடிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா உங்களை படைத்ததற்காக, உங்களை உருவாக்குனதற்காக, உங்களை இதுவரைக்கும் நடத்தினதற்காக அவர் வேதனைப்படுவாருங்க. அருமையான அந்த மரியாள் தேவ சமூகத்துல கிருபை பெற்றவங்களா இருந்தது போல, இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருவர் தேவ சமூகத்தில் தேவனுடைய பார்வையில கிருபை பெற்றவங்க. கிருபை பெற்ற மரியாள் கீழ்ப்படிந்தவங்களா இருந்தாங்க. என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு உடனே எஸ் லார்ட், எஸ் லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் அவங்களோடு பேசும் பொழுது, தேவதூதன் மூலமாக எச்சரிக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் எழும்புனது. நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினாங்க. ஆண்டவரோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. இந்த கீழ்ப்படிதலதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. ஒருவேளை நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறோம், அதை கீழ்ப்படிய சொல்லி அவங்க இடத்துல எதிர்பார்க்கிறோம். அந்த காரியத்துல அவங்க கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்படுது. ஐயோ, என் பிள்ளை இந்த காரியத்தை செய்ய சொல்றேன் செய்ய மாட்டேங்கிறான், இந்த வேலையை செய்ய சொல்றேன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரம் நமக்கு கண்ணீரே வந்துருது, நம்ம பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நம்ம கூட பல முறை பேசுறாரு, பல சூழ்நிலைகளில பேசுறாரு, பல வார்த்தைகளின் மூலமா பேசுறாரு. அப்படி பேசும் பொழுதெல்லாம் நம்ம கீழ்ப்படியாம நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கடினப்படுத்திக்கிட்டே நம்ம இருதயத்தை வைத்திருப்போம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் பார்த்து கண்ணீர் வடிப்பாருங்க. என் பிள்ளையோட நான் எத்தனை தடவை பேசுறேன், எத்தனை தடவை அவளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கேன். என் பாரத்தை நான் சொல்றேன், என் விருப்பத்தை நான் சொல்றேன். இதுதான் எனக்கு பிடிக்கும், இதை செய்யி, இது எனக்கு பிடிக்காது, இதை செய்யாத சொல்றேனே, ஆனா அதை விட்டு விலக மாட்டேங்கிறாளே, இதை அவாய்ட் பண்ண சொல்றேன், அதை அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு வேதனைப்படுவாருங்க. ஆண்டவருக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து நான் கீழ்ப்படிந்த அந்த மரியாளை போல தேவ சமூகத்துல நீங்களும் கீழ்ப்படிதல் உள்ள பெண்களா, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதை விட சொல்றீங்களா, நான் விட்டுறேன். இவங்களோட ஒப்புரவா சொல்றீங்களா, நான் ஒப்புரவாகிறேன். இவங்களை மன்னிக்க சொல்றீங்களா, நான் மன்னிக்கிறேன். இவங்களை ஏற்றுக்கொள்ள சொல்றீங்களா, நான் ஏற்றுக்கொள்றேன். எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவங்களா நம்ம வாழணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாருங்க.
வயிற்றில குழந்தைய சுமந்து கொண்டு இங்க போன ஆண்டவருடைய வார்த்தை வரும், போவாங்க. அடுத்து பிள்ளைய சுமந்து பெத்து எடுத்த பிறகு இந்த இடத்துல இருக்கக்கூடாது, உங்களோட பிள்ளைய கொலை செய்ய போறாங்க, இந்த எகிப்துக்கு ஓடி போங்கம்பாங்க, ஓடி போவாங்க. அப்படி நிறைய நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணாங்க. கணவர் சொன்ன வார்த்தையா இருக்கட்டும், தேவதூதன் மூலமா எச்சரிக்கப்பட்ட வார்த்தையா இருக்கட்டும், எல்லா வார்த்தைக்கும் மரியாள் கீழ்ப்படிந்தாங்கங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு, கணவருடைய வார்த்தைக்கு, எல்லா காரியங்களுக்கும் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. இதே கீழ்ப்படித்ததுலதான் தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. இந்த 2 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவன் நிச்சயமாவே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்க ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணியா நீங்க வாழ வேண்டுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். எதற்காக அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்? நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் உங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனியும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மிகப்பெரிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. என் கூட இணைந்து நீங்களும் இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி 2 பெண்மணிகளை குறித்து எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா. யாகேலுடைய வாழ்க்கை கூடாரவாசியா இருந்தது. ஆனாலும் அப்பேற்பட்ட அந்த பெண்மணியை தேடி ஆண்டவரே உம்முடைய படையில ஒருத்தியா நீங்க அவங்கள வைத்துக்கொண்டு நீங்க அவங்கள பயன்படுத்தின விதங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. ஆண்டவரே நாங்களும் உங்க கரத்துல பயன்படுகிற ஒரு பாத்திரமா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க கையில என்ன இருக்கோ அதை உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மரியாளுடைய வாழ்க்கையில அவங்க கிருபை பெற்றவங்களா கீழ்ப்படிந்தவங்களா இருந்தாங்களே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்க கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கிருபையை நாங்க போக்கடிக்கிறவங்களா வாழ்ந்து விடாதபடி ஆண்டவரே அந்த கிருபை நிமித்தமாய் ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு நாங்க ஆசீர்வாதமானவர்களாய் காணப்பட அருமையான இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்கு இவங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா வாழட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவங்களுடைய வாழ்க்கை சுகவாழ்வாய் இருக்கட்டும் ஐயா. பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவங்களை பார்க்கிற உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அண்டை அயலகத்தார்கள் எல்லாரும் மத்தியிலையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களாய் எங்களுடைய குடும்பத்தின் பெண்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன தேவன் அப்படியா எங்களுடைய பெண்களையும் தலைமுறை தலைமுறையாய் அந்த ஆசீர்வாதம் தொடரட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.